ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம அன்றாடம் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள், அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ்: இதுவரை உங்கள் நாள் எப்படி செல்கிறது? இது வரைக்கும் உங்கள் நாள் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ யாராவது ஒரு நியூ கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் ஸோ ஃபார்? இதுவரை உங்கள் நாள் எப்படி செல்கிறது? ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் ஸோ ஃபார்? உங்களுடைய நாள் எப்படி செல்கிறது, எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் ஸோ ஃபார்? இதுவரை உங்கள் நாள் எப்படி செல்கிறது? நெக்ஸ்ட் ஒன், நான் சலவை செய்ய வேண்டும். அதாவது நம்ம அயன் பண்ண வேண்டும், ட்ரெஸ்ஸு அயன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு டு த லாண்ட்ரி. நான் சலவை செய்ய வேண்டும். இப்போது நான் அயன் பண்ண வேண்டும், நான் சலவை பண்ண வேண்டும் சொல்லிட்டு சொல்லலாம். ஐ நீட் டு டு த லாண்ட்ரி. நான் சலவை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் என்னுடைய அறையை சுத்தம் செய்ய வேண்டும். என் ரூமை நான் க்ளீன் பண்ண வேண்டும், ஒரே டஸ்ட்டாக இருக்குது, நான் என்னுடைய ரூம் க்ளீன் பண்ண வேண்டும் சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ நீட் டு க்ளீன் மை ரூம். ஐ நீட் டு க்ளீன் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். ஐ நீட் டு க்ளீன் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் நிறையா மளிகை ஜாமான்லாம் வாங்க போகணும். நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் வாங்க வேண்டும் சொல்லிட்டு வாங்க போவாங்க இல்லைங்களா? ஐ நீட் டு பை சம் க்ரோசரிஸ். ஐ நீட் டு பை சம் க்ரோசரிஸ். நான் சில மளிகை ஜாமான்கள் வாங்க வேண்டும், நான் சில க்ரோசரிஸ் வாங்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லலாம். ஐ நீட் டு பை சம் க்ரோசரிஸ். நான் சில மளிகை ஜாமான்கள் வாங்க வேண்டும். ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் ஸோ ஃபார்? இதுவரை உங்கள் நாள் எப்படி செல்கிறது? ஐ நீட் டு டு த லாண்ட்ரி. நான் சலவை செய்ய வேண்டும். ஐ நீட் டு க்ளீன் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். ஐ நீட் டு பை சம் க்ரோசரிஸ். நான் சில மளிகை ஜாமான்கள் வாங்க வேண்டும். நான் சில மளிகை ஜாமான்கள் வாங்க வேண்டும். ஐ நீட் டு பை சம் க்ரோசரிஸ். ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் ஸோ ஃபார்? இதுவரை உங்கள் நாள் எப்படி செல்கிறது? ஐ நீட் டு டு த லாண்ட்ரி. நான் சலவை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட்டு ஒன், எனக்கு பசியில், நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சொல்வோம். வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க, வாங்க சாப்பிட டைம் ஆச்சு, இப்போ லஞ்சு டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், ஐ எம் நாட் ஹங்கரி. எனக்கு பசி இல்லை அம்மா, எனக்கு இப்போ பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுன்றேன். ஐ எம் நாட் ஹங்கரி. எனக்கு பசி இல்லை. நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா? அம்மா, எனக்கு பசிக்கல, நீங்கள் என் மீது ரொம்ப கோபமாக இருக்கீங்களா? என் மீது கோபமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீங்களா? எனக்கு பசியில், ஐ எம் நாட் ஹங்கரி. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா? ஐ நீட் டு கால் மை ஃப்ரெண்ட். நான் என்னுடைய நண்பரை அழைக்க வேண்டும், நான் என்னுடைய தோழிக்கு கால் பண்ண வேண்டும், நான் என்னுடைய நண்பனுக்கு கால் பண்ண வேண்டும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ நீட் டு கால் மை ஃப்ரெண்ட். ஐ நீட் டு கால் மை ஃப்ரெண்ட். நான் என் நண்பரை அழைக்க வேண்டும். இன்றைக்கி நான் ரொம்ப சேடாக இருக்கேன், இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஏன்னா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஐ எம் ரியலி டயர்ட் டுடே. இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நிஜமாகவே நான் இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்கேன். ஐ எம் ரியலி டயர்ட் டுடே. இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். ஐ எம் நாட் ஹங்க்ரி. எனக்கு பசி இல்லை. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா? ஐ எம் நாட் ஹங்க்ரி. எனக்கு பசி இல்லை. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? நீங்கள் என் மீது கோபமாக இருக்கீங்களா? ஐ நீட் டு கால் மை ஃப்ரெண்ட். நான் என் நண்பரை அழைக்க வேண்டும். ஐ எம் ரியலி டயர்ட் டுடே. ஐ எம் ரியலி டயர்ட் டுடே. இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன், என்னை நினைத்து பார். கொஞ்சம் நீங்கள் என் நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன்.
ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? திங்க் அபவுட் மீ. என்ன நினைத்து பார். என்ன நினைத்து பார்த்து கூட நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஏதாவது குழந்தைங்கள் கொஞ்சம் அடம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ சொல்லலாம், ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் நினச்சி பாருங்களா, என்ன நினைத்து பாரு. திங்க் அபவுட் மீ. திங்க் அபவுட் மீ. எனக்கு புரியவில்லை. எனக்கு என்னன்னு புரியல. டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வாட் டு யூ சே? வாட் டு யூ சே? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வாட் டு யூ சே? வாட் டு யூ சே அபவுட் இட்னா நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் சொல்லலாம். அபவுட் இட்னா நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க. வாட் வாட் டு யூ சே அபவுட் இட் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க. அதுவே வாட் டு யூ சே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள். வாட் டு யூ சே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அபவுட் இட் சேர்த்துக்கலாம். வாட் டு யூ சே அபவுட் இட். உங்களுக்கு பிடித்த இசை வகை எது? உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் இசை மியூசிக் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம். உனக்கு எந்த மாதிரியான மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டைப் ஆஃப் மியூசிக்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டைப் ஆஃப் மியூசிக். உங்களுக்கு பிடித்த இசை வகை எது? உங்களுக்கு எந்த மாதிரியான மியூசிக் பிடிக்கும், உங்களுக்கு எந்த மாதிரியான இசை பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டைப் ஆஃப் மியூசிக். உங்களுக்கு பிடித்த இசை வகை எது? திங்க் அபவுட் மீ. என்னை நினைத்து பார். திங்க் அபவுட் மீ. என்னை நினைத்து பார். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை. டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை. வாட் டு யூ சே. வாட் டு யூ சே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டைப் ஆஃப் மியூசிக். உங்களுக்கு பிடித்த இசை வகை எது? நெக்ஸ்ட்டு ஒன், நான் கணினியை சரி செய்ய வேண்டும். அதாவது கொஞ்சம் கம்ப்யூட்டர் ப்ராப்ளமாக இருக்குது, அதை நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேணும், நான் கொஞ்சம் ரெடி பண்ண வேணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ நீடு டு ஃபிக்ஸ் மை கம்ப்யூட்டர். ஐ நீடு டு ஃபிக்ஸ் மை கம்ப்யூட்டர். நான் என் கணினியை சரி செய்ய வேண்டும். நான் என் கணினியை சரி செய்ய வேண்டும். ஐ நீட் டு ஃபிக்ஸ் மை கம்ப்யூட்டர். இப்போ ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளமாக கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏதாவது போல்டு கைண்டுச்சுன்னா நம்ம சரி பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லலாம், ஐ நீட் டு ஃபிக்ஸ் மை கம்ப்யூட்டர். நான் என் கணினியை சரி செய்ய வேண்டும். இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்குது, அப்போ எல்லோரும் மீட்டிங்கில் ரூமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க அன்னெசசரிலி. அப்போ நம்ம சொல்லலாம், இட்ஸ் டைம் டு பிகின், ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். ஐயோ, தொடங்குவதற்கான டைம் ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் பேசுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். இட்ஸ் டைம் டு பிகின், ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். தொடங்குவதற்கான நேரம் இது, தயவுசெய்து பேசுவதை நிறுத்துங்கள். இட்ஸ் டைம் டு பிகின், ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். தொடங்குவதற்கான நேரம் இது, தயவுசெய்து பேசுவதை நிறுத்துங்கள். ஏன் நீங்கள் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள்? டைம் என்ன ஆகுது, நீங்கள் ஏன் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒய் ஆர் யூ ஸ்டில் நாட் ஈட்டிங். ஏன் நீங்கள் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். ஒய் ஆர் யூ ஸ்டில் நாட் ஈட்டிங். ஏன் நீங்கள் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். ஐ நீடு டு ஃபிக்ஸ் மை கம்ப்யூட்டர். நான் என் கணினியை சரி செய்ய வேண்டும். இட்ஸ் டைம் டு பிகின், ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங். தொடங்குவதற்கான நேரம் இது, தயவு செய்து பேசுவதை நிறுத்துங்கள். ஒய் ஆர் யூ ஸ்டில் நாட் ஈட்டிங். ஏன் நீங்கள் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கிளாஸ் ரூம் சென்டென்சஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்ததாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.